The World Unfiltered. அமெரிக்கா ஈரான் இடையில இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுமா அப்படிங்கிறது தான் உலகம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம். அப்படி எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு போயிருக்காரு. அதுபோல் ட்ரம்போட சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், அதே போல ஜாரஃப் குஷ்னர் தலைமையிலான குழுவும் வாஷிங்டன்லேருந்து இஸ்லாமாபாத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்க குழுவும் அங்கே போயிட்டு இருக்காங்க. முன்னதாக இஸ்லாமாபாத் வந்த அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீரை சந்தித்து பேசுறாரு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில நிலவக்கூடிய போர் பதற்றத்தை தணிக்கிறதுக்கும் தோல்வியடைந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரக்கூடிய தீவிரமான முயற்சியில் ஒரு பகுதியாக தான் இந்த சந்திப்புங்கிறது அமைந்திருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பில் ஈரானிய குழுவோட பேசுறதுக்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து உள்துறை அமைச்சர் முஷ்பின் நக்வி, அதே போல பாகிஸ்தான் உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ISI அதனுடைய தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஆசிம் மாலிக் இவங்க, அதே போல் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை இவங்க எல்லாம் தான் பங்கேற்று இந்த குழுவில் பேசியிருக்கிறாங்க. ஹார்மூஸ் நீரிணையில் நிலவக்கூடிய பதற்றம், அதே போல் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய கடற்படை முற்றுகை நீக்கிறது, இதெல்லாம் பற்றி ஆலோசிக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான அமெரிக்காவுடைய 15 அம்ச கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, அது பற்றியும் ஈரானுடைய நிலைப்பாட்டை அராக்சி முனிர்கிட்ட விளக்கியிருக்கிறார். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட 2 முக்கியமான தலைவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. அதில் ஒருத்தர் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், இன்னொருத்தர் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா. முந்தைய சுற்றுக்களைப் போலவே இப்போதும் 2 நாட்டு அதிகாரிகளும் ஒரே அறையில் அமர்ந்து நேரடியாக பேச போகிறதில்ல. பாகிஸ்தான் அதிகாரிகள் ஒரு தரப்பினுடைய செய்தியை இன்னொரு தரப்பிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஷட்டில் டிப்ளமசி முறையை தான் இப்போதும் பின்பற்ற இருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இந்த பேச்சுவார்த்தையில் 5 முக்கியமான அம்சங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையில் 99% முக்கியத்துவம் அணுசக்தி விவகாரத்திற்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரான் தன்னுடைய யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்தணும், அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அணுசக்தி எரிபொருட்களை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அமைதி வழியிலான அணுசக்தி பயன்பாடு தங்களுடைய உரிமை அப்படின்னும் செறிவூட்டலுடைய அளவை மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த முடியும் அப்படின்னும் ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சம் ஹார்மூஸ் நீரிணை, அதே போல் கடல்சால் முற்றுகை, அதாவது பிளாக்கேட் இருக்கு இல்லையா, அமெரிக்காவுடைய பிளாக்கேட், இதுவும் பேசுபொருளாக இருக்கு. ஈரான் ஹார்மூஸ் நீரிணையை முழுமையாக திறக்க வேண்டும், அதே போல் சர்வதேச கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய பிரதானமான கோரிக்கை. அமெரிக்கா துறைமுக முற்றுகையை உடனடியாக விலக்கணும், பிளாக்கேடை உடனடியாக அவங்க விலக்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய முக்கியமான வலியுறுத்தல். குறிப்பாக சமீபத்தில் சிறைபிடிக்கப்பட்ட டூஸ்கா போன்ற கப்பல்களை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஈரானுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது. லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் ஈரானுடைய மிக முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது. இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்துச்சு அப்படின்னா பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ஈரான் கொடுக்குது. ஈரானோட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை திட்டங்களுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துது. அதுக்கு பதிலாக எதிர்காலத்தில் அமெரிக்கா அல்லது அதனுடைய கூட்டணி நாடுகள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தாது என்பதற்கான வலுவான பாதுகாப்பு உத்தரவாதத்தை ஈரான் கேட்குது. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தலைமை ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஈரானோட நிபந்தனையாக இருந்துச்சு. ஆனால் தற்போது பேச்சுவார்த்தை குழுவில் வான்ஸ் இடம்பெறல. ஈரான் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த ட்ரம்போட மருமகன் இருக்காரு அந்த ஜாரட் குஷ்னர், அவர் குழுவில் இடம் பிடிச்சிருக்கார். அவர் குழுவில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஈரானோட எதிர்பார்ப்பு. எந்த அரசு பதவியும் வைக்காத ஜாரட் குஷ்னர் ஏன் பேச்சுவார்த்தையில் இடம்பெறுகிறார் அப்படிங்கிறது ஈரான் முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு 4 காரணங்களை சொல்லுது அமெரிக்க தரப்பு. அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வ தூதர்களை காட்டிலும் தனக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துறதை அதிகம் விரும்புகிறாரு அப்படிங்கிறதும், கடந்த பிப்ரவரி மாதம் முதல் குஷ்னர் அமைதி பணிகளுக்கான சிறப்பு தூதர் அப்படிங்கிற ஒரு கௌரவ பொறுப்பில் செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறத 2வது காரணமாக சொல்கிறாங்க. ட்ரம்போட முந்தைய ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையில் வரலாற்று சிறப்பு மிக்க ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள் ஏற்படுறதுல
குஷ்னருடைய பங்கு முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் அமெரிக்க தரப்பு சொல்லக்கூடிய ஒன்று. இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் மத்திய கிழக்கு நாடுகளுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல். 2020ஆம் ஆண்டில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் பதவி காலத்தில், அவருடைய முதல் பதவி காலம் இருக்கு இல்லையா, அப்போ தான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸுங்கிறது கையெழுத்தாகுது. ஜூஸ், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் இந்த 3 மதங்களுக்கும் பொதுவான முன்னோடியாக கருதப்படக்கூடிய ஆப்ரஹாம் பெயரில் இந்த ஒப்பந்தம் அழைக்கப்படுது. இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கு இடையில் தூதரக உறவுகளை ஏற்படுத்தி அமைதியை நிலைநாட்டுறது தான் இதனுடைய முதன்மையான நோக்கம். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலை அங்கீகரித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுது. அதுக்கு பிறகு பஹ்ரைன், சூடான், மொராக்கோ இந்த மாதிரி நாடுகளும் இஸ்ரேலோட உறவை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறாங்க. 1948ஆம் ஆண்டில் இஸ்ரேல் உருவான பிறகு ஈஜிப்த் மற்றும் ஜோர்டான் நாடுகளை தவிர மற்ற அரபு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரிக்கலை. இந்த ஒப்பந்தம் அந்த தடையை உடைக்குது. இந்த ஒப்பந்தங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய குஷ்னர் தற்போது பாகிஸ்தானில் நடைபெற்று வரக்கூடிய ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையிலும் இந்த ஆப்ரஹாம் மாடல் அணுகுமுறையை பயன்படுத்தி ஒரு தீர்வை எட்டலான்னு முயற்சி பண்ணுறாருங்கிறதா அமெரிக்க தரப்பில் சொல்கிறது. இந்த ஜாரட் குஷ்னர் பாரம்பரிய ராஜதந்திரியா இல்லாமல் தொழிலதிபருடைய அணுகுமுறையோட ஆப்ரஹாம் ஒப்பந்தங்களை உருவாக்கினார். இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த உருவாக்கத்தின் போது மத்திய கிழக்கு நாடுகளுடைய அரசியல் மற்றும் மத பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாக நாடுகள் எப்படி பயனடையலாம் அப்படிங்கிறத அவர் முன்னிறுத்தினார். இஸ்ரேலுடைய தொழில்நுட்பமும் அரபு நாடுகளுடைய முதலீடும் இணைஞ்சிச்சுன்னா பிராந்தியமே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதா அவர் முன் வச்ச பிரபலமான வாதங்கள். மத்திய கிழக்கில் ஈரானுடைய ஆதிக்கம் மற்றும் அணுசக்தி அச்சுறுத்தல் குறித்து இஸ்ரேலுக்கும் வளைகுடா நாடுகளுக்கு இருந்த பொதுவான கவலையை அவர் பயன்படுத்திக்கிட்டார். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில் ஈரானை எதிர்கொள்ள இஸ்ரேலோட கைகோர்க்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிறது தான் அரபு நாடுகளை அவர் சம்மதிக்க வச்சார். பாகிஸ்தான் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டால் மட்டுமே இஸ்ரேலோட உறவு வைக்கப்படும் அப்படின்னு பல தசாப்த கால அரபு நாடுகளுடைய பிடிவாதத்தை அவர் மாற்றினார். பாலஸ்தீன விவகாரத்திற்காக அரபு நாடுகள் தங்களுடைய நாட்டின் வளர்ச்சியை தியாகம் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற கருத்தையும் அவர் வலுவாக முன் வச்சிருக்கிறார். அமெரிக்கா ஈரான் இடையில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தையில் குஷ்னர் இடம்பெறுவதற்கும் இதே ஆப்ரஹாம் மாடல் தான் காரணம். அரசு பதவியில் இல்லாத போதும் அரபு மற்றும் இஸ்ரேலிய தலைவர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி காரணமாகவே ட்ரம்ப் அவரை மீண்டும் ஒரு முக்கிய தூதராக பயன்படுத்துகிறார். பேச்சுவார்த்தை முயற்சி நடக்கக்கூடிய அதே வேளையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கார். அமெரிக்கா அல்லாத பிற நாட்டு கப்பல்களும் அமெரிக்க துறைமுகங்களுக்கு எரிபொருளை கொண்டு வர அனுமதிக்கக்கூடிய வகையில் ஜோன்ஸ் சட்டத்தில் 90 நாட்கள் தளர்வு அளித்திருக்கிறார். இந்த ஜோன்ஸ் சட்டத்தின்படி அமெரிக்காவில் ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகத்திற்கு பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் அமெரிக்காவில் கட்டப்பட்டதாக இருக்கணும், அமெரிக்க குடிமக்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும், அமெரிக்க கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கணும். கப்பலில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களில் குறைந்தபட்சம் 75% பேர் அமெரிக்கர்களாக இருக்கணும். இந்த சட்டத்தில் தான் தளர்வுகளை ஏற்படுத்தி அமெரிக்க துறைமுகங்களை மற்ற நாடுகளும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதனால ஏற்பட்டக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்கும் பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக தான் இதெல்லாம் பார்க்கப்படுது. அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புக்கொள்ள அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ பலத்தை உச்சத்திற்கு கொண்டு போயிருக்குது. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரே நேரத்தில் 3 அமெரிக்க விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. USS ஜார்ஜ் W. புஷ், அதே போல் USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், இந்த 3 கப்பல்களும் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக 4வது கப்பலும் விரைவில் இணைய இருக்கிறது அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். தற்போது பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி USS பாக்ஸர் கப்பலும் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஆம்பிபியஸ் அசால்ட் ஷிப், அதாவது நீர் நிலம் இந்த ரெண்டுலையுமே தாக்குதல் நடத்தக்கூடியது. இந்த கப்பலில் அமெரிக்காவுடைய 11வது மேரிடைம் எக்ஸ்டிபிடிஷனரி யூனிட் வீரர்கள் இருக்காங்க. இவங்க தேவைப்பட்ட தரை வழியாக இறங்கி தாக்குதல் நடத்துவாங்க. அமெரிக்காவுடைய இந்த 4 கப்பல்களும் இணைஞ்சது அப்படின்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் 15,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் ஒரே நேரத்தில் ஈரானை தாக்க தயாராக இருப்பாங்க. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னா இந்த கப்பல்களை பயன்படுத்துறதுக்கு தயங்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. சரி, இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பிரதானமாக இப்போ இருக்கக்கூடியது. ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் அமலில் இருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் காலவரையின்றி நீட்டிச்சிருக்கார். இது பேச்சுவார்த்தைக்கான கால அவகாசத்தை வழங்குவதாக பார்க்கப்படுது. ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்க பிரதிநிதிகளை நேரடியாக சந்திக்க மறுத்துட்டார். பாகிஸ்தான் அதிகாரிகள் மூலமாகவே செய்திகள் பரிமாறப்படுகின்றன. இது ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்றதில் காலதாமதத்தை ஏற்படுத்தும். ட்ரம்ப் யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் முழுமையாக நிறுத்தணுங்கிறாரு. ஆனால் ஈரான் இதனை தன்னுடைய இறையாண்மை தொடர்பான விஷயமா பார்க்கறதுனால விட்டு கொடுக்க மறுக்குது. அமெரிக்காவுடைய கடற்படை முற்றுகையை நீக்காமல் ஹார்முஸ் நீரிணையை திறக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ஈரான் உறுதியாக இருக்குது. பேச்சுவார்த்தை முயற்சிகள் நடந்துட்டு இருக்கும்போதே இஸ்ரேலோட மொசாத் முகவரை ஈரான் தூக்கிலிட்டதும் அமெரிக்கா தன்னுடைய
விமானம் தாங்கி கப்பல்களை அதிகரிப்பதும் இரண்டு நாடுகளும் ஒருவரை ஒருவர் மிரட்டும் போக்கையே காட்டுது அல்லது நம்பிக்கையின்மையை காட்டுது. சுமூக தீர்வு அப்படிங்கிறது தற்போதைக்கு மிகவும் பலவீனமான நிலையில் தான் இருக்கிறது. ஒரு முழுமையான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டாலும் போர் மீண்டும் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தற்காலிக உடன்படிக்கை ஏற்படுவதற்கு 50% வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அடுத்த 48 மணி நேரத்தில் இஸ்லாமாபாத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறதா இந்த பிராந்தியத்தினுடைய, அதாவது மிடில் ஈஸ்டினுடைய அமைதியை தீர்மானிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்னொரு பக்கம் இரண்டு நாடுகளும் இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தங்களுடைய பிடியை தளர்த்தாமல் வலுவான நிலையில் இருந்து கொண்டு காய்களை நகர்த்தி வருகின்றன. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.